இன்றைக்கி நம்ம தம்பேன் தமண்டேசா பெருமாய் வந்திருக்கோம். ஓகேவா? தம்பேன் தமண்டேசா பெருமாய் ருப்பா வந்திருக்கோம். இன்றைக்கி தமண்டேசா பெருமாய் ருப்பாவில் பாய் கார்த்திகேயன் அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நம்ம குயின் சர்ப்ரைஸ் டெலிவரி சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க பாட்டி தாத்தா அத்தை எல்லாருமா அவங்க தம்பியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து குயின் சர்ப்ரைஸ் டெலிவரி போய் நம்ம செலிப்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சர்ப்ரைஸாக கார்த்திகேயனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகலாமா? ஓகேவா, போகலாம். ஹாய் கார்த்திகேயன், ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஏன் ரெண்டு கண்ணு அங்கே மிக்கியே பார்க்குது? ஏன் மிக்கியே பார்க்குது? இவ கீழே பார்க்குறீங்களா? கீழே பார்க்குற மாதிரி அங்கே பார்க்குறீங்களா? ஓகே, நாங்கள் குயின் சர்ப்ரைஸ் இல்லைன்னு வந்திருக்கோம். இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள் நேராக பார்க்கலாமே, நேராகவே பார்க்கலாமே. ஓகே, நாங்கள் குயின் சர்ப்ரைஸ் இல்லைன்னு வந்திருக்கோம். இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிக்கி கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? மிக்கி கிட்டேருந்து கிஃப்ட்லாம் வாங்கிக்கிறீங்களா? வாங்கிட்டு வந்து பேசினா தான் கிஃப்ட்டு. வாங்கிக்கிறீங்களா? கிஃப்ட் வேணுமா? வேணுமா வேண்டாமா? வேணும். ஓகே மிக்கி, ஓகே மிக்கி பார்த்துட்டீங்களா? உங்கள் கிஃப்ட்டை பார்த்துட்டீங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா உங்கள் கிஃப்ட்லாம் உங்களுக்கு? ஓகே மிக்கி கொஞ்ச நேரம் உங்கள் கிஃப்ட்டை வச்சுருக்கட்டும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும். வச்சுருக்கட்டுமா? ஓகே ஓகே ஓகே, அவங்க வச்சுருக்கட்டும் கொஞ்ச நேரம் கிஃப்ட்டை. ஓகே, உங்களுக்காக சர்ப்ரைஸாக இந்த குயின் சர்ப்ரைஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு யார் உங்களுக்காக இந்த கிஃப்ட்டை அனுப்பியிருப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? யாரை சொல்லுவீங்க? நீங்கள் சொன்னால் தான் கிஃப்ட்டு உங்கள் கையில் வந்து கிடைக்கும். அதான் யோசிக்கிறாரு. யார் சொல்லுங்க, கேஸ் பண்ணுங்க. யார் உங்களுக்காக அந்த கிஃப்ட்டை சென்ட் பண்ணியிருப்பா? சொல்ல முடியுமா? கேஸ் பண்ண முடியுமா? இப்படியே சொன்னா எனக்கும் தெரியாது சொல்லிடுவேன். நீங்க யாரையாவது சொல்லணும். பாருங்க, உங்களை சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க. யார் உங்களுக்காக அந்த கிஃப்ட் அனுப்பியிருப்பான்னு நீங்க கேஸ் பண்ணுங்க. சும்மா சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பா சொல்லலாம். எனிஒன், யார் வேணுமாலும் சொல்லலாம். சொல்லுங்க. யாரு? அத்தை இல்லைன்னு சொன்னா அத்தை. எத்தனை அத்தை உங்களுக்கு? ரெண்டு அத்தை. ரெண்டு அத்தை பேரு? ஓகே ஓகே. அப்படி அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு சொன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? அடுத்து யாரை கெஸ் பண்ணுவீங்க? அப்படிதான் யோசிச்சு கரெக்டா சொல்றீங்க. சொல்லுங்கப்பா, யார் உங்களுக்காக பார்த்து இன்னைக்கு தம்பிக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்குமா? ரொம்ப பார்த்தாலே தெரியுது. வீடு ஃபுல்லாக ஸ்பைடர்மேனுக்கு உங்களுக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு உங்களுக்காக எல்லாம் ஸ்பைடர்மேன் பொருளாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கெஸ் யாரு? சொல்லுங்க, யாரா இருக்கும்? யாரை சொல்லுவீங்க? ஏன் பாட்டி இங்க இருக்காங்களா? நீங்க சொல்ற பாட்டி இங்க இருக்காங்களா? இல்லையா? இந்த பாட்டி சொல்றீங்களா? பாட்டி இல்லைன்னு சொன்னா நெக்ஸ்ட் கெஸ் யாரு? 3 கெஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன்னொரு கெஸ் யாரா இருக்கும்? பாட்டி இல்லைன்னு சொன்னா. சூப்பர், கரெக்டாக யோசிச்சு பிள்ளை டக்குன்னு சொல்கிறாரு. சொல்லுங்கய்யா, அடுத்து யாராக இருக்கும்? யார் கெஸ் பண்ணுவீங்க? யாரை கேட்டா? யார் இன்னைக்கு உங்களுக்காக சூப்பராக கிஃப்ட் அனுப்பணும், உங்களுக்காக அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்தணும், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு யார் எல்லாம் பண்ணியிருப்பா? சொல்லி கணக்கு பண்ணி. யாரு? அப்பாவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நீங்கள் பண்ண கெஸ்ட் அத்தனையும் சரிதான்.
தம்பி ரைட்டா சொல்லிட்டாரு, இவங்க தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கை தட்டுங்க, தம்பிக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகே, வெரி குட். நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் சரிதான். உங்களோட அத்தை கஜலட்சுமி அண்ட் மாயா, உங்கள் அப்பா, உங்கள் பாட்டி, உங்கள் தாத்தா, 2 அத்தை எல்லாருமா சேர்ந்து உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பின கிஃப்ட் தான் இது. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட்டு? பிடிச்சிருக்கா? ஓகே, உங்களுக்காக தான் அனுப்பியிருக்காங்க அவங்க எல்லாமே. அப்புறம் அவங்க இன்னொரு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒன்று அனுப்பியிருக்காங்க. கேட்குறீங்களா? ஓகே. கார்த்திகேயன், நான் பாட்டி பேசுகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. என்றைக்குமே தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு இன்றைக்குமே இருக்கும். நீங்கள் நீடோடி வாழ எங்களோட ஆசீர்வாதம், நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம். யார் இவங்க? பாட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வாய்ஸ். கார்த்திகேயன், உன் தாத்தா பேசுகிறேன். எனக்கு உனக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதமும் இருக்கு. கவலைப்படாத. என்னோட முன்னோர்கள், அதாவது உனக்கும் முன்னோர்கள், அவங்களோட ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கு. பயப்படாம நீடூழி சகல சௌபாக்கியத்துடன் நீடூழி வாழணும். அது தாத்தாவோட ஆசீர்வாதம். ஓகே. யார் இது? யார் இது? இப்போ கேட்ட வாய்ஸ் செகண்ட் வாய்ஸ் யாருது? தாத்தாவோடது. உங்க தாத்தா உங்களுக்காக அவர் மட்டும் ஆசீர்வாதம் பண்ணல, அவரோட முன்னோர்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஹாப்பியா உங்களுக்கு? இது மட்டும் இல்லை, இன்னொரு வாய்ஸும் இருக்கு. கேட்குறீங்களா? உங்களுக்காக விஷ் பண்ணியிருக்காங்க. கேட்குறீங்களா? ஓகே. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you. Wish you happy birthday Karthikeyan. நான் சின்னத்தை பேசுகிறேன். Okay. I give you a lot of hugs and kisses to you Karthikeyan. Miss you. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னைய. And என்னோட love, full of love உனக்கு தான். And then miss you so much. Okay. My kisses to you. நீங்கள் கிஸ் பண்ணல, அத்தைக்கு அத்தை கொடுத்துட்டாங்க. இந்த அத்தையா? ஓகே, உங்களுக்கு இந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கி அவங்களாம் உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்கன்னு? இந்த மாதிரி வாய்ஸில் நேரடியாக பண்ணியிருப்பாங்க. சந்தோஷமாக இருக்கீங்க தானே? அவங்களோட வாய்ஸ்லாம் கேட்டோன்னே சொல்லக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆமாம். ஓகே, உங்களுக்காக சூப்பராக இவங்க எல்லாமே விஷ் பண்ணியிருக்காங்க. உங்களை எல்லாரும் வாழ்த்தியிருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இப்போ உங்களுக்காக சூப்பராக ரெடி பண்ண இந்த கேக்கை கட் பண்ணலாமா? ஓகே, வாங்க. நாங்கள் குயின் சர்ப்ரைஸ் டெலிவரி உங்களுக்கு நாங்களும் எங்களோட பிறந்த நாள் வாழ்த்த சொல்லிக்கிறோம். நீங்கள் இதே போல் எப்போதும் ஒவ்வொரு வருஷமும் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக 100 வயசுக்கு மேலே உங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லை, நல்லா படிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ண கேக் கட் பண்ணலாமா? ஓகே, வாங்க. டக்கு பச்சை சாங்கமா டக்கு
பொன்னான